பாமக ஏற்கனவே உடஞ்சு போச்சு நமக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அது தலைவலியா இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு, பேசவும் முடியல அவங்கள பத்தி. காங்கிரஸ் உடையுதுங்க. காங்கிரஸ் உடைஞ்சாதான் நல்லது. இதுல வந்து 2 காங்கிரஸாவது வரணும் இப்போதைக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற இந்த காங்கிரஸே இந்திரா காங்கிரஸ் தான். சோ அதனால இது உண்மையான காங்கிரஸ் கிடையாது. உண்மையான காங்கிரஸ் வந்து அது காமராஜரோட போயிடுச்சு. அதை ஃபாலோ பண்ண கொஞ்சம் பேர் இருக்காங்க. பட் ஆனா இப்ப இருக்கிறது வந்து இந்த ராஜீவ் காந்திக்கு அப்புறம் நம்மளோட ராகுல் காந்தி இந்த மாதிரி தவறான சிந்தனையில் இருக்கிற அவங்களோட காங்கிரஸ் இது. ஸோ அதனால அதுல வந்து பிளவு வருதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா போன தடவை வந்து எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்களோ அவ்வளோ இன்ட்டு 5ல இருந்து ஏதோ 15 கோடி கொடுத்ததாக ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் அவங்க பெருசா ஒன்றும் சம்பாதிச்சிக்க மாட்டாங்க. அப்ப இன்னொரு என்ன பண்ணுவாங்க, பாக்கி இருக்க எங்களுக்கு சீட் கிடைச்சா திமுக எங்களுக்கு 5 கோடி கிடைக்கும்னு யோசிப்பாங்கல்ல, அதை அப்ப யோசிக்கல. ஸோ 25 இன்ட்டு 5 கோடி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவங்க 40 சீட் ஏன் கேட்கறாங்க, 40 இன்ட்டு 5 கோடி வேணும் அப்படிங்கிறது கேட்கறாங்க. ஏன்னா போன தடவை விட்டு போன அந்த மாவட்ட தலைவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு 5 கோடி வரணும்னு கேட்பாங்க இல்லையா? ஏன் கேட்க மாட்டாங்க? கட்டாயம் கேட்கணும். அதனால கேட்டாதான் வந்து இந்த கட்சி வந்து உண்மையா என்ன கட்சின்னு நமக்கு தெரிய வரும். மக்கள் அந்த காலத்துல சுதந்திர போராடின கட்சி கிடையாது இப்ப இருக்கிற காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் வந்து இப்ப இருக்க காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்துக்குள்ள காங்கிரஸ் கிடையாது. ஈழத்தமிழர்களை அழித்த இத்தாலி காங்கிரஸ். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் சோனியா காந்தி வந்து திருமணமாகி வந்தாங்க. ராஜீவ் காந்தி வந்து நம்ம இந்திரா காந்தி வந்து அவங்கள வந்து பிரதமர் ஆக்குனாங்க. அவர் வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி இப்ப இருக்கிற நம்ம உதயநிதி மாதிரி போய் எதையோ ஒண்ணு செஞ்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாரையும் கொன்னாங்க. உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அது உண்மையாவே வேதனையை தரும். சுனாமில இருந்தவங்களுக்காக நம்ம ஒரு நாள் வச்சு அதை நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஆறுதல் தெரிவிப்போம். அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டதை பண்ணோம். பட் ஈழத்தமிழர்களை மறந்துட்டோம். அவங்களுக்காக ஒரு தினம் வைத்து அதுல இறந்தவர்கள் எல்லாரும் நம்ம வந்து கட்டாயம் வந்து இறந்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், ஊரு விட்டு வெளிநாடு போய் இருந்து அங்கேயே உயிர் இழந்தவர்கள், தான் நாட்டுக்கு போக முடியல கஷ்டப்படுறவங்க, தமிழ்நாட்டிலே பல ஈழர்கள் இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா இந்த காங்கிரஸோட தான். ஸோ அவங்கள புறக்கணிக்கணும். அதுக்காகவே திமுக ஓட்டு போடக்கூடாதுங்க. திமுக மிகவும் மோசமான கட்சி. ஸோ காங்கிரஸ்ல ஒரு பிளவு வந்துச்சுன்னா நல்லது. அவங்க அப்படியே விஜய் பக்கம் போய் சேருவாங்க. விஜய் மேலேயே ஒரு கருப்பு ஒரு பிளாக் மார்க் வரும் இன்கேஸ் அவங்க காங்கிரஸை எடுத்தாங்கன்னா. பிகாஸ் இப்ப இருக்க காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை இத்தாலிய ஃபார்முலா வச்சு அழித்தார்கள், கொன்றார்கள். இது அனைவருக்கும் தெரியும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.